கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எந்த அளவுக்கு கட்டுப்படணும், கட்டுப்படுதலுடைய எல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் இம்ராஅத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. இஸ்லாத்துல யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, சுஜூது செய்ய கூடாது. யாரும் யாருக்கும் சுஜூது செய்ய கூடாது. அப்படி ஒருவர் மற்றொருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படணும், கணவன் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை தவிர, ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால் அந்த விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திற்கும் கணவனுக்கு என்ன செய்யணும், மனைவி கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தியைத்தான் இது நமக்கு உணர்த்துகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, வஸாமத் ஷஹரஹா, ரமலானிலே நோன்பு நோற்று, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தனது அந்த வெட்கத்தலத்தை பேணி பாதுகாத்து, வஅதஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு. இந்த கட்டுப்படுதல் இத்தாஅத் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அப்போ வஅதஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், قيل لها ادخل الجنة من اي ابواب الجنة شئت, நீ நாடக்கூடிய சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம். சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? 8 வாசல்கள் ஒரு ஹதீஸ்ல வந்தது. அப்ப இந்த 8 வாசலில் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த தகுதி யாருக்கு? இந்த 4 பண்புகளும் இருக்கணும். இந்த 4 பண்புகள்ல இத்தாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பெண்கள் தரப்பிலிருந்து உங்களிடத்துல சில கோரிக்கைகளை வைப்பதற்கு வந்திருக்கின்றேன். ரப்புர் ரிஜால் வ ரப்புன் நிசா அல்லாஹு அஸ்ஸ வஜல், ஆண்களுடைய இறைவனும் பெண்களுடைய இறைவனும் யார்தான்? அல்லாஹ்தான். வ ஆதம் அபுர் ரிஜால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்களுக்கு தந்தையாக இருக்கிறாங்க. வ அபுன் நிசா, பெண்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தந்தையாக இருக்கின்றார்கள். வ ஹவ்வா உம்முர் ரிஜால் வ உம்முன் நிசா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆண்களுக்கும் தாயாக இருக்கிறாங்க, பெண்களுக்கும் தாயாக இருக்கிறாங்க. வபஅஸக அஸ்ஸ வஜல் இல ரிஜாலி வன் நிசா, அல்லாஹ் தஆலா உங்களை நபியாக ஆண்களுக்கும் அனுப்பி இருக்கின்றான், பெண்களுக்கும் அனுப்பி இருக்கின்றான். ஆனால் ஃபர்ரிஜாலு இதா خرجوا في سبيل الله فقتلوا فهم احياء عند ربهم يرزقون, பெண்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு ஆண்களுக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக புறப்பட்டு சென்று அவர்கள் கொல்லப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது. இந்த சிறப்பு யாருக்கு இல்ல? பெண்களுக்கு இல்லையே. வைதா ஹரஜு ஃபலஹும் மினல் அஜ்ரி மா கத் அலிமத், அவர்கள் போருக்காக சென்றால் அவர்களுக்கு கூலி வழங்கப்படுகின்றது. நாங்கள் அவர்களுக்கு ஹிதுமத் செய்கின்றோம், பணிவிடை செய்கின்றோம், அவர்களுக்காக எங்களை நாங்கள் தடுத்துக் கொள்கின்றோம், ஆனால் எங்களுக்கு என்ன கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பெண்கள் சார்பாக ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்மணிக்கு அந்த பெண்கள் தரப்பிலிருந்து வந்து ஒரு பெண் பேசுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சலாத்தை உனது அந்த பெண்மணிகளுக்கு, அவர்கள் தரப்பாக நீ வந்து பேசுறியா இல்லையா, அவர்களுக்கு எனது சலாத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, எத்தி வைங்க. இன்ன தாஅத் ஸௌஜி தஅதிலு மா ஹுனாலிக, ரசூலுல்லாஹ் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிஹாதில் பெண்கள் கலந்து கொண்டால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க. சுப்ஹானல்லாஹ், கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க.
இதை அந்த பெண்மணிகளுக்கு நீங்கள் செய்தியாக போய் சொல்லுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க வகலீலும் மின்குன்ன தஃஅலுஹு, ஆனால் இதை உங்கள் பெண்களில் கொஞ்சம் பேர் தான் செய்றீங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்ற இந்த காரியத்தை பெண்களில் குறைவானவர்கள் தான் செயல்படுத்துகின்றீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பம். அதனால இருசாராரும் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத், அந்த நிஅமத்தை சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கம் தடை விதித்த விஷயங்களையும் அந்த பேணுதலோடு நாம் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.